ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபோக்கஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் இந்த டென்ஸை யூஸ் பண்ணோம், அதோடு சேர்த்து சில எக்ஸாம்பிள்ஸும் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன பார்த்தோம்? ஒரு குறிப்பிட்ட டைமில் கண்டினியூ ஆகிற ஆக்ஷனை பற்றி பேசுகிறது அப்படின்னு. இதுவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியடில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற ஆக்ஷனை பற்றி பேசுகிறது தான். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் இப்போது படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதாவது ஐ ஆம் ஸ்டடியிங் நவ். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவே நான் ஒரு மாதமாக அந்த புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறேன். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ ஹாவ் பீன் ரீடிங் தட் புக் ஃபார் 1 month. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு குறிப்பிட்ட டைமை மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதாவது நவ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டைம். இதுவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு பீரியடை மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதாவது 1 month, ஒரு மாதமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ ஆம் ஒர்க்கிங் நவ். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது நவ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டைமை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுவே நான் இங்கே 5 வருஷமாக வேலை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 5 years. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன்னா 5 years அப்படின்னு ஒரு பீரியடை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டான சிச்சுவேஷனில் இந்த டென்ஸை அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு பீரியடை மென்ஷன் பண்ணி இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறது தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஐ, யூ, வி, தே அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ஹாவ் பீன் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷீ, இட் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஃபார்மேட். இதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், நெக்ஸ்ட் ஹாவ் பீன் ஆர் ஹேஸ் பீன். இது சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அண்ட் தென் மெயின் வேர்ப் அதோடு சேர்த்து ஐஎன்ஜி ஆட் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவங்க 6வது வகுப்பு முதல் கராத்தே கற்றுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? தே ஹாவ் பீன் லேர்னிங் கராத்தே சின்ஸ் 6th standard. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவள் 2 மணி நேரமாக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஷி ஹாஸ் பீன் ரீடிங் எ நியூஸ் பேப்பர் ஃபார் 2 hours. நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அண்ட் தென் ஹாவ் நாட் பீன் ஆர் ஹேஸ் நாட் பீன். இது சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அண்ட் தென் மெயின் வேர்ப் அதோடு சேர்த்து ஐஎன்ஜி ஆட் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குழந்தை 3 மணி நேரமாக அழுதுகிட்டு இருக்கல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? த பேபி ஹேஸ் நாட் பீன் க்ரையிங் ஃபார் 3 hours. இந்த எக்ஸாம்பிளை டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு அம்மா அவங்க குழந்தைய பாட்டிக்கிட்ட விட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க. 3 hours கழித்து திரும்ப வராங்க. அப்படி வரும்போது குழந்தை அழுதுட்டுருக்கு. அப்போ அந்த அம்மா பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, 3 மணி நேரமாக குழந்தை அழுதுட்டு தான் இருந்தாளா அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, 3 மணி நேரமாலாம் அழுதுகிட்டு இருக்கல, இப்போ தான் அழுதுட்ருக்கா. அதை தான் இங்கிலீஷில் த பேபி ஹேஸ் நாட் பீன் க்ரையிங் ஃபார் 3 hours அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நாங்கள் ரொம்ப நேரமாக மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கலை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? வி ஹாவ் நாட் பீன் லிசனிங் டு மியூசிக் ஃபார் அ லாங் டைம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாவ் ஆர் ஹேஸ் இருக்கும், அண்ட் தென் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் பீன் அப்படின்ற வேர்ப் இருக்கும், அண்ட் தென் மெயின் வேர்ப் அதோடு சேர்த்து ஐஎன்ஜி ஆட் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் மண்டேலேருந்து கம்ப்யூட்டர் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கானா. இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஹேஸ் ஹீ பீன் பிளேயிங் கம்ப்யூட்டர் கேம் சின்ஸ் மண்டே. இந்த ஸ்ட்ரக்சரோடு சேர்த்து WH வேர்டும் ஆட் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். எவ்வளவு நேரமாக நீ செஸ் விளையாடிக்கிட்டு இருக்க? இது எப்படி இங்கிலீஷில் கேட்போம்? ஹவு லாங் ஹாவ் யூ பீன் பிளேயிங் செஸ்? நெக்ஸ்ட் நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேவன்ட் ஆர் ஹேசன்ட் அப்படின்ற வேர்ப் இருக்கும், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அண்ட் தென் பீன் அப்படின்ற வேர்ப் இருக்கும், நெக்ஸ்ட் மெயின் வேர்ப் அதோட ஐஎன்ஜி ஆட் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மண்டேலேருந்து அவன் கம்ப்யூட்டர் கேம் விளையாடிக்கிட்டு இருந்தானா.
இது பாசிட்டிவ் கொஸ்டின். இதுவே நெகட்டிவாக கேட்கும்போது எப்படி கேட்போம்? மண்டேலேருந்து அவன் கம்ப்யூட்டர் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கலையா? இது எப்படி இங்கிலீஷில் கேட்போம்? Hasn't he been playing computer games since Monday? நெக்ஸ்ட், இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆன ஒரு ஆக்ஷன் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அல்லது ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She has been teaching English for 10 years. She has been teaching English for 10 years. இந்த சென்டென்ஸோட மீனிங், அவள் 10 வருஷமாக இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், they have been living in Canada for 20 years. They have been living in Canada for 20 years. இந்த சென்டென்ஸோட மீனிங், அவங்க 20 வருஷமாக கனடாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், டெம்ப்ரரி ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். They have been visiting their grandmother for the past week. They have been visiting their grandmother for the past week. இந்த சென்டென்ஸோட மீனிங், அவங்க பாட்டியை கடந்த ஒரு வாரமாக விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சென்டென்ஸில் ஃபார் த பாஸ்ட் வீக் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஷார்ட் பீரியடாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I have been filling in for my boss for the past 2 days. I have been filling in for my boss for the past 2 days. இந்த சென்டென்ஸோட மீனிங், கடந்த 2 நாளாக என் பாஸோட இடத்த நான் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்லையும் கடந்த 2 நாளாக அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு டெம்பரரி ஆக்ஷன் தான். பட் பாஸ்ட் 2 days அப்படின்றது ஒரு பீரியட். அதனால் நம்ம இந்த டென்ஸை தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஆக்ஷனை பற்றி பேசும்போதும் நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She has been exercising a lot recently. She has been exercising a lot recently. இந்த சென்டென்ஸோட மீனிங், அவள் ரீசெண்டாக நிறைய எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், He has been talking a lot nowadays. He has been talking a lot nowadays. இந்த சென்டென்ஸோட மீனிங், அவன் இப்போல்லாம் ரொம்ப பேசிகிட்டு இருக்கான். இந்த எக்ஸாம்பிள்ஸில் ரீசெண்ட்லி, நவடேஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு பீரியட். அதனால் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லலாம். எல்லா சிச்சுவேஷனும் பார்த்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.